இந்த அம்மா உணவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கொண்டு வந்த திட்டம் தான் இது. இது எதற்காக கொண்டு வந்தோன்னா, ஏழை எளியவர்கள் சாப்பிடணும். தினசரி கூலி ஆட்கள் சாப்பிடணும். காசே இல்லைனா கூட அன்னைக்கு அன்னைக்கு வேலைக்கு போயிட்டுருக்குவேன் சாப்பாட்டுக்கே பார்த்தீங்கன்னா ரூ. 100 அந்த மாதிரி செலவழிக்க வேண்டிய நிலைமை வரும்னு சொல்லிட்டு, இந்த உணவு திட்டத்தை அம்மா உணவு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க ஜெயலலிதா அம்மையார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு சிறப்பாக போச்சு. ஏன்னா அதில் பயனடைஞ்சு நானும் ஒரு ஆள். அந்த திட்டத்தில் பயனடைஞ்ச ஆளில் நானும் ஒரு ஆளில் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து மலிவான விலையில் சுவையாகவும் தரமாகவும் கொடுத்துருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார். அது யாரும் குறை சொல்லவே முடியாது. இப்போ வரையும் அதை குறை சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் அம்மையார் போனதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மையார் போனதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர அப்படி அவர் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா 2.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அம்மையார் என்ன நாங்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கடைசி 2-3 வருஷம் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி நிர்வாகத்தை ஆண்டார். அவர் இருக்கும்போது கிட்ட எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அம்மா உணவுன்றது சிறப்பாக செயல்பட்டு வந்துச்சு. கடைசி உடனே இந்த கொரோனாவுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அந்த அம்மா உணவகத்தை யாரும் கண்டுக்கவே இல்லை. அது கிட்டத்தட்ட 650+ கடைகள் இருந்துச்சு தமிழ்நாடு முழுக்க. அந்த கடைகள்லாம் ஒன்றொன்னா ஷடவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரை வயலில் ஒரு கடையை அடித்து உடைக்கிறாங்க. ஒரு அம்மா உணவகத்தை அடித்து போர்டுகள்லாம் கழட்டி தூக்கின்னு போகிறானுங்க. இது யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் கொத்தடிமைக்கு தான் அந்த வேலையை செஞ்சுது. இது எல்லாம் உங்கள் 5 ஆண்டில் என்னென்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படியெல்லாம் ஒரு அக்குறுத்தை அநியாயத்தை திமுக முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஒரு உணவு நீங்கள் வந்து அம்மா உணவகம் வேணாப்பா அப்பா உணவகம் வைப்பா. ஏன்னா ஸ்டாலின் மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லியிருப்பார். ஸ்டாலின் என்ன சொல்லியிருப்பார்னாக்கா இந்த மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு ஒன்று கான்செப்டை வச்சுருக்கிறார். அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்கலாமேப்பா. நிறைய இந்த ஏழை எளியவங்களாம் சாப்பிட்ருப்பாங்களே, உங்களை நினச்சி பார்த்துருப்பாங்களே, நினச்சி பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே, நீங்கள் மறுபடியும் ஜெயிச்சிருப்பீங்களே. மறுபடியும் ஜெயிக்காத காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சாம்பார் அடி. அதுக்கு தான் மக்களை குளத்தூர்லேயே உங்கள் தலைவனுக்கு தீர்ப்பு எழுதிட்டாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் சர்க்காரில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? உங்கள் கட்சி ஜெயிச்சாலையும் தலைவனை ஜெயிக்க விட மாட்டேன்டா, டேய் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லியிருப்பார். அது உண்மையாகவே உங்கள் கட்சியில் போய் ஜெயிச்சிருக்கலாம். உங்கள் தலைவன் குளத்தூர்லேயே சமாதி கட்டிடுச்சு. கிட்டத்தட்ட 8000 ஓட்டு. நீங்கள் 8000 கூப்பனை கொடுத்து மக்களை ஏமாத்தின்னு நினச்சிங்க. அதே 8000 ஓட்டை வித்தியாசத்தில் உங்களை தோக்கடிச்சாங்க மக்கள். எப்படி பாடம் கிளியராக போட்டுருக்காங்களா? ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நஞ்ச இந்த 5 ஆண்டில் வந்து கொஞ்சம் நஞ்ச அநியாயம் பண்ணல, அநியாயத்தின் உச்சக்கட்ட அநியாயம் பண்ணீங்க. இதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட். இப்போ இந்த வதந்தி டிவி ஒரு 15 வகையான ஊடகங்களுக்கு இது யாருக்காக வேலை செய்யுது? திமுகவிற்காக. திமுகவின் கொத்தடியில் செய்ய தவறுகளை மறைப்பதற்காக இவங்களுக்காகவே வேலை செய்கிறது தான் இந்த வதந்தி டிவி. வதந்தி டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சேனல் இருக்குது. சில யூடியூப் சேனலும் இவனுக்காக இறங்கி வேலை செய்வானுங்க. எதுக்கு? அப்போ விஜய் அவர்கள் எதை வைத்து மக்களை நேரடியாக சந்தித்தார்? எப்படி சந்திப்பார்? இந்த சேனல்லாம் வச்சு. அப்போ தான் இன்ஸ்டாகிராம் மூலயமா போகிறாரு. இன்ஸ்டாகிராம் அவர் இன்னும் பேசலை. அதாவது அந்த தாவேக்க நிர்வாகிகளே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க. அடிமட்டம் ஒரு வில்லேஜில் இருக்கிறவனை கூட இந்த விசிலுன்னா என்ன, இந்த சின்னம் யாருது, இந்த சின்னம் தான் விஜய், இந்த சின்னத்தில் விஜய்க்கு ஓட்டு போட்டால் தான் அவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிச்சா தான் முதலமைச்சர் அவர்னு ஒரு வயதானவங்களுக்கும் தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட அரசியல் மயம் படுத்திருக்காங்க. அரசியல் மயம் கொஞ்சம் நேரம் பண்ண கிடையாது. அரசியல் மயம் கிளியராக ஒரு அரசியல்னால் என்னன்றத குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று வரையும் சுட்டி டிவி, போக்கோ, அப்புறம் இந்த விளையாட்டு பொம்மைங்களெல்லாம் கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் பார்த்து இந்த பிள்ளைங்க இப்போ தினம் என்ன பார்க்குதுங்க? நியூஸ் சேனல்ஸை பார்க்குதுங்க. தளபதி விஜய் என்ன கொண்டு வந்திருக்கார், என்ன பண்ணியிருக்கார், இதை பற்றின்னு பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணானு, இவங்க ஆட்சியில் ஒன்று 2 வயது சிறுமியை திமுக வரான், அதாவது திமுக வரான் அவன் பண்ண வேலை இது வந்து நிறைய இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு. இது தெரிஞ்ச விஷயம். அதனால் 2 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் பண்ணி அந்த குழந்தை செட்டே போச்சு. அதுக்கான எந்த ஒரு நியூஸ் சேனலும் அதை கவர் பண்ண கிடையாது. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்லலாம் பேச தான் இவனுங்க உடனே கவர் பண்ணுறானுங்க, மேட்ச் பண்ணுறானுங்க. இதை யார் கொண்டு போய் சேர்த்தது மக்களிடம்? யூடியூப் சேனல், இந்த மற்ற ஊடகங்களெல்லாம் கொண்டு போகிறாங்க. எதுக்கு இந்த ஊடகங்களெல்லாம் போய் விஜய் அவர்கள் சந்திக்கணும்? எதுக்கு? அதாவது கொஞ்சம் கூட நம்பகத்தன்மையற்ற ஊடகங்கள் இருக்கும்போது எதுக்காக ஊடகங்களை சந்திக்கணும் விஜய் அவர்கள்? இன்றைக்கி கோவையில் ஒரு 10 வயது சிறுமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலியல் சீண்டல் பண்ணி கிட்டத்தட்ட அதுவும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணால் அதுவும் திமுக காரணம் தாங்கிறான்.
இந்த நாய்ங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு கொலை இந்த ஆட்சி மீதும் இந்த ஆட்சி தளபதி விஜய் அவர்கள் மீதும் அவர் மேலே எப்படியெல்லாம் பழிகளை போடணும், மக்கள்கிட்ட எப்படிலாம் அவதூறை பரப்பணுன்றதுக்காக இந்த வதந்தி டிவி அவங்க அதாவது திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த குற்றங்களை குறைத்து கொண்டு அப்போல்லாம் வாயை திறக்காதவன் அப்போல்லாம் சீரியல் ஓட்டியிருந்தான். மாமியார் மருமகள் சண்டை, மருமகனை வெட்டிய மாமியார், இந்த மாதிரிலாம் சீரியல் ஓட்டினுக்கிறாங்க. காதல் மலரும் காதல் பூக்கும் இந்த மாதிரிலாம் சீரியலில் ஓட்டி போட்டு இப்போ ஊடகத்தன்மை ரொம்ப வேலை செய்கிறானுங்க. நாங்கள் குற்றம் எங்கே நடந்தாலும் விட மாட்டோங்க, குற்றம் எங்கே நடந்தாலையும் தேடி போய் நாங்கள் நியூஸ் சேனலில் கவர் பண்ணுவோம், கவர் ஸ்டோரி பண்ணுவோம். இப்போ இறங்கிட்டானுங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக ஆள் காணமேடா, நீங்கள் ஏண்டா எங்கடா போயிருந்தீங்க? இந்த வதந்தி டிவி கிட்டத்தட்ட எல்லா மக்களும் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்கப்பா. இந்த 5 ஆண்டுகளில் உங்கள் திமுக கொத்தடிமைகளும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களும் என்ன பண்ணாங்க? இந்த 5 ஆண்டுகளில் இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்தாச்சு. அதாவது இளைஞர்கள், பெரும்பாலும் இளைஞர்கள்கிட்ட போதைப் பொருள் அதிக அளவில் காணப்பட்டது. நீங்கள் என்ன தாண்டா ஒழிச்சிங்க? ஒழிக்கலை, நீங்களாம் அதிகப்படுத்திட்டு போயிட்டீங்க. மக்களை, தமிழ்நாட்டு மக்களை முடிக்கிச்சு நீங்கள் தான்டா. அவன் கொஞ்சம் நஞ்சு சாப்பாடை சாப்பிட்டு இருந்ததும் ஒழிச்சு நீங்கள் தான். பெண்கள் வெளியே வர பயப்பட வச்சது நீங்கள் தான்டா, உங்கள் ஆட்சி தான். அப்போ உங்கள் ஆட்சியிலே இது மாதிரி பாலியல் சின்ன தொடர்ந்து நடந்துச்சு. அப்போவே நீங்கள் சரி காட்டினீங்கன்னா இல்லை, துண்டறிக்கை விடுறது. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அது கோவையில் அந்த பொண்ணு போய் நேரடியாக பார்க்கலைங்க, அது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்துருக்கணும், இதை எல்லாருமே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இது பார்த்துருக்கணும். ஒரு முதலமைச்சராக அவர் அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும். இருந்தாலையும் ஃபோன் மூலிமா, வீடியோ கால் மூலிமா அவர் ஆறுதல் சொல்லியிருக்கார். ஆனால் திரு ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எத்தனை பேர் இப்போ அந்த மாதிரி பாலியல் கொடுமைகள்லாம் எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காரு? இதை சொல்லுங்கடா, டே திமுக கொத்தடிமைங்களா, சொல்லுங்கடா. எத்தனை பேருக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறீங்க? உதயசாலிகாருக்கு ஆயா வேலை செஞ்சாச்சு. அடுத்தது என்பிநிதி ஐயாவுக்கும் நாங்கள் ஆயா வேலை பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு இருக்கிறோம். ஏன் திமுக காரன் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நீங்கள் அவதூறு பரப்பினியாக தான் இருக்கணும். மக்கள் விழித்து கொண்டு இருக்காங்க. உங்கள் வேலையெல்லாம் சித்து விளையாடுகளெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். தயவுசெய்து இந்த வதந்திகளை பரப்பும் வதந்தி டிவிக்கு இதை போய் சொல்லுங்கள். நல்லதே நடக்கு நடை. உங்களுக்கு இப்போ தாண்டா கண்ணு தெரியுது, பார்ப்போம்டா.